الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله مولانا العظيم عن أنس رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا آوى إلى فراشه قال الحمد لله الذي أطعمنا وسقانا وكفانا وآوانا فكم مما لا قافي له ولا مؤوي رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام அந்த சராசங்கள் அனைத்தையும் ஆட்சி புரிகின்ற அல்லாஹ்வே, அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையனோ, எனக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதர், சர்தாரே ஆலம் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், துயர்ந்தவர்கள், தூயவர்கள் எல்லோர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், புனித அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகையில் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தபாரக் வ தஆலா எவற்றை எமக்கு எடுத்து நடக்கும்படி ஏவி உள்ளானோ அவை அனைத்தையும் முற்றாக எடுத்தும், அல்லாஹு தபாரக் வ தஆலா எவற்றை தவிர்த்து நடக்குமாறு எமக்கு ஏவியுள்ளானோ அவை அனைத்தையும் முற்றாக தவிர்த்தும் ஆரம்பமாக அடியான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு அல்லாஹ்வுடைய அருள் கொடைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா இல்லையா? அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமா இல்லையா என்பது தான் இந்த ஜும்மாவுடைய தலையங்கமாக இருக்கின்றது. அல்லாஹு தபாரக் வ தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ, நபியே, உன்னுடைய இறைவன் உமக்கு அறிவித்து தந்ததை நீ நினைவூட்ட வேண்டாமா, நினைவு கூற வேண்டாமா என்பதாக அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகின்றான். கூறிவிட்டு மேலும் அல்லாஹு தபாரக் வ தஆலா கூறுகின்றான், லஇன் ஷகர்தும், யாரு அல்லாஹ் தந்த அருள் கொடைக்கு, யார் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவார்களோ, யாரு நன்றி செலுத்துவார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? லஅஸீதன்னக்கும், அவர்களுக்கு நான் என்னுடைய அருள் கொடையை வாரி வழங்குவேன், அதிகமாக கொடுப்பேன் என்பதாக அல்லாஹு தபாரக் வ தஆலா அல் குர்ஆனில் தெளிவாக கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், வலஇன் கஃபர்தும், யார் அல்லாஹ் தந்த அருள் கொடைக்கு, யார் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தவில்லையோ, மாறாக அவர்கள் நன்றி செலுத்தாமல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் அல்லாஹு தபாரக் வ தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக கூறுகின்றான். இன்ன அதாபி லஷதீத்,
நிச்சயமாக என்னுடைய தண்டனை இருக்கின்றது, என்னுடைய அதாப் இருக்கின்றது, என்னுடைய வேதனை இருக்கின்றது, லஷதீத் மிகவும் கடினமானது என்பதாக அல்லாஹு தபாரக வ தஆலா அல் குர்ஆனில் தெளிவாக கூறுகின்றான். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்கு என்று சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருள் கொடை, அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிஅமத்து ஏராளம் ஏராளம், சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு விளங்குதில்லை. அப்போ யாரு அல்லாஹு தந்த அருள் கொடைக்கு, யார் அல்லாஹு தந்த நிஅமத்துக்கு அவன் அறிந்து அவன் புரிந்து தன்னுடைய உள்ளத்தில் சிந்தித்து செயல்பட்டு யாரு அல்லாஹ்வுடைய நேமத்துக்கு நன்றி செலுத்துவானோ அவர்களுக்கு அல்லாஹ் மேலும் மேலும் அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் ஒரு ஷருத்தை கூறிவிட்டு ஜஸாவை கூறுகின்றான். ல இன் ஷகர்தும், நீங்கள் இப்படி செய்தால், நீங்கள் இப்படி நடந்தால், நீங்கள் இப்படி புரிந்தால், ல அஸீதன்னக்கும், அல்லாஹ் உன்னை சொல்லிவிட்டு அதை உறுதிப்படுத்துகின்றான். ல அஸீதன்னக்கும், நிச்சயமாக திறனாக நான் உங்களுக்கு அதிகமாக்கி தருவேன் என்பதாக அல்லாஹு தபாரக வ தஆலா தெளிவாக கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். கான இதா ஆவா இலா ஃபிராஷிஹி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய படுக்கைக்கு உறங்க வந்தால் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அத்அமனா, எனக்கு உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வசகானா, எனக்கு நீர் அருந்த தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அது மாத்திரமல்ல வகஃபானா, என்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் கூறுவார்கள், வ ஆவானா, என்னை அனைவரைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கூறிவிட்டு மேலும் கூறினார்கள், ஃபகம் மிம்மா லா காஃபிய லஹு, அல்லாஹு தபாரக வ தஆலாவுடைய இரக்கத்துக்கு ஒரு நிகரே கிடையாது சகோதரே. அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு ஒரு நிகர் கிடையாது, ஒரு அளவு கிடையாது, ஒரு எல்லை கிடையாது. அவ்வளோ இரக்கமுள்ளவன், அவ்வளோ அந்தஸ்துள்ளவன், அவ்வளோ குதிரத்துள்ளவன். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள ரப்பு தான் எங்களை படைத்த அல்லாஹ். மேலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வலா முவி, யாருடைய தஞ்சமும் யாருடைய தேவையும் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் எனக்கு போதும் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்கொடை, அல்லாஹ்வுடைய நிஅமத் ஏராளம் ஏராளம். ஜும்மாவிலே சொல்லி முடிக்க முடியாது, அதை மேடை போட்டாலும் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தபாரக வ தஆலா எங்களுக்கு அருள் கொடையை வாரி வழங்கியிருக்கின்றான். அவற்றில் நாம் சிலதை நாம் பார்ப்போம். அதில் முதலாவது அல்லாஹு தந்த அருள் கொடை நிஅமத் என்று சொன்னால் நிஅமத்துல் ஈமான் வல் இஸ்லாம். அல்லாஹ் எங்களை ஈமானுடன் இஸ்லாமுடன் எங்களை வாழ செய்திருக்கின்றானே, இது ஆக பெரிய அருள் கொடை, இது ஆக பெரிய நிஅமத் சகோதரர்களே. எத்தனையோ மக்கள் ஈமான் இல்லாமல் வாழுகின்றார்கள், எத்தனையோ மக்கள் இஸ்லாம் இல்லாமல் வாழுகின்றார்கள். நாம் யாரும் பிறக்கக்கூடிய நேரத்தில் ரப்படத்தில் கேட்கல, யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய தாய் கலிமா செய்த தாயுடைய வயிற்றிலிருந்து என்னை நீ வெளியாக்கு, என்னை முஸ்லீமாக, என்னை ஈமான் கொண்டவனாக என்னை வெளியாக்கு என்று யாருமே கேட்கவில்லை, யாருமே சிந்திக்கவில்லை, யாரும் சிந்தித்து பார்த்திருக்கவும் மாட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஈமானுடன் இஸ்லாத்துடன் எங்களை அல்லாஹ் வெளியாக்கி எங்களை இவ்வளவு காலம் வாழ செய்திருக்கின்றானே, இதற்கு நாங்கள் எவ்வளவு தான் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு சஜதா செய்தாலும் அது நிகராது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள்.
இந்த நிஅமத்தை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் முழுக்க முழுக்க சஜ்தாவில் அழுந்து துஆ செய்தாலும் அது நிகராது, ஈடாகாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தை தந்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் தந்தைக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. நபியுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய தந்தைக்கு இந்த ஈமான், இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான், எனக்கு தந்திருக்கின்றான், இதை நீங்கள் நிஅமத்தாக கருதுங்கள். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய தந்தை காஃபிராக மரணிக்கிறார். நவுதுபில்லாஹி மின்னா. அல்லாஹ் யாவரையும் பாதுகாக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தைக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், என்னுடைய உங்களுடைய மற்றும் அனைவருடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, நாளை கியாமத்து நாளையிலே நரகத்தில் இருப்பார். நவுதுபில்லாஹி மின்னா, நவுதுபில்லாஹி மின்னா. அல்லாஹ் யாவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் இவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஆகையினால் அல்லாஹ் தந்த ஈமானுக்கு, அல்லாஹ் தந்த இஸ்லாத்தோட வாழ்வதற்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியதாக ஆக வேண்டும். அடுத்தது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய என் மனைவிக்கு ஒரு மகனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. சகோதரர்களே, இந்த ஈமானுடைய, இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான், எங்களை அல்லாஹ் இரக்கம் கொண்டிருக்கின்றான். இதற்கு நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, எல்லாத்துக்கும் தெரிந்த விடயம்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 950 வருடம் தவத்து கொடுத்தார்கள், தவாவுடைய பணியில ஈடுபட்டார்கள், மக்களை சாரா அல்லாஹ்வின் பால் அழைத்தார்கள், தவத்து பண்ணினார்கள். எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். 950 வருடம் தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்தார்கள். எத்தனை மக்கள் ஈமான் கொண்டார்கள், எத்தனை மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள்? சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். 80% தான், சுமார் 80% தான் இஸ்லாத்தை தழுவினார்கள். யாருக்கும் அல்லாஹு தபாரக வ தஆலா யாருக்கும் இதாயத்தை அவருடைய கையிலே கொடுக்கவில்லை. அது நபியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஹிதாயத் அல்லாஹுக்குரியது. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ, அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ, யாரை அல்லாஹ் நேசம் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் நபி, அவர்களுடைய ஒரு மனைவிக்கு கூட இந்த ஈமான், இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. பாருங்க, நபியுடைய மனைவிக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. சாதா சீதா எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் இந்த ஈமானுடைய இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் தந்த அருள் கொடைக்கு, அவன் தந்த நியமத்துக்கு நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தது எல்லாத்துக்கும் தெரிந்த விடயம்தான், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சிறிய தந்தை அபூ தாலிப் அன்னவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பல விடயங்கள்ல, பல விஷயங்கள்ல, பல தேவைக்கும் அவர்கள் உதவியாக, உத்தாசையாக இருந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால் நபியோடே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறிய தந்தை அபூ தாலிப் அன்னவர்களுக்கு கூட இந்த ஈமானுடைய, இந்த இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஆக பெரிய நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஆக பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தான் சுஜூத் செய்தாலும் அது ஈடாக ஆகாது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது அல்லாஹ் தந்த அருள் கொடை என்று சொன்னால் நிஅமத்து ஸிஹ்ஹா வல் ஆஃபியா.
அல்லாஹ் எங்களை ஆரோக்கியமான நிலையிலே அல்லாஹ் எங்களை வாழ செய்திருக்கின்றான். அல்லாஹ் எங்களை ஆரோக்கியமான நிலையை எங்களை வாழ செய்திருக்கின்றான். சுகமான நிலைமை நாங்கள் வாழுகின்றோம். நோய் இல்லாத நிலையில் அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கின்றான். இதற்கு நாங்கள் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சென்று பார்க்கலாம், எந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று பார்க்கலாம், எத்தனை நோயாளிகள், அது ஆணாக இருக்கலாம், அது பெண்ணாக இருக்கலாம், அல்லது சிறியவர்களாக இருக்கலாம், சிறியவர்கள் அற்றவர்களாக இருக்கலாம், அவர்கள் முஸ்லிமான மக்களாக இருக்கலாம், அந்நிய மக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தோடு எவ்வளோ சிரமத்தோடு அவர்கள் வாழுகின்றார்கள். அவர்களுக்கு உணவு எப்படி உட்கொள்ளப்படுகின்றது தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல், அல்லாஹு தபாரக வ தஆலா எங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் எங்களை அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த அளவுக்கு ஆக்கினானே, அவனுக்கு நாங்கள் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு துஆவை கேட்டார்கள். எப்படியாப்பட்ட துவா தெரியுமா? அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையுள்ள ஒரு துவாவை கேட்டார்கள். ஏனென்று சொன்னால், அந்த நேரத்தில் துவாவை கேட்டால் எங்களுடைய துவா அல்லாஹ்விடத்தில் கபூலியத் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. என்ன துவாவை கேட்டார்கள் என்பது தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பது தெரியுமா? இந்த அல் குர்ஆன் இந்த பள்ளிவாசலில் எத்தனை குர்ஆன் இருக்கின்றது? அது தஜீதுடைய குர்ஆனாக இருக்கலாம், எந்த குர்ஆனாக இருக்கலாம். இந்த அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடியவர்கள் இப்படியாப்பட்டவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவடத்தில் ஒரு துஆவை கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வா, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் மன்னிப்பை கேட்கின்றேன். வல் ஆஃபியா, நோய் இல்லாத வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை உன்னிடத்தில் கேட்கின்றேன். எப்படி கேட்டார்கள்? ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகிலையும் நாளை மறுமை நாளையிலும் நோய் இல்லாமல் சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கையை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆவை கேட்டு படித்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் எத்தனை பேர் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் சகோதரர்களே? கேட்டிருக்கின்றோமா சகோதரர்களே? சற்று சிந்தித்து பாருங்கள். யாரும் கேட்டது அதிகம் என்று சொல்ல முடியாது. கேட்டவர்கள் விரலட்டு எண்ணக்கூடிய சிலர்கள், கேட்காமல் இருப்பவர்கள் அதிகம். ஆகையினால அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆரோக்கியமான சுகமான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகை பின்னாலும், ஒவ்வொரு சுன்னத்தான நஃபிலான தொழுகை பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. ஏன் எத்தனை பேர் நோயாளியாக இருக்கின்றார்கள், எப்படி கஷ்டப்படுகின்றார்கள், எப்படி வருத்தப்படுகின்றார்கள் தெரியுமா சகோதரர்களே? ஆகையினால அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை அதிகம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வேண்டுங்கள். இது ரெண்டாவது விடயம். அடுத்து அல்லாஹ் தந்த அருள் கொடையில் மூணாவது விடயம் என்னவென்று சொன்னான், நிஅமத்துல் அக்ல் வல் இல்ம், அல்லாஹ் தந்த ஆற்றலும் அறிவும். அல்லாஹ் தான் எங்களுக்கு ஆற்றலை தந்தவன், அல்லாஹ் அறிவை தந்தவன் அல்லாஹ். யாரும் கெட்டிக்காரர் கிடையாது, யாரும் பெரிய மேதாவை கிடையாது, அறிவாளன் அல்லாஹ். நாங்கள் கற்றது கையளவு, கற்காதது கடனளவு இன்னும் நாங்கள் படிக்க வேண்டியது இருக்கின்றது. அது ஆலிமா இருக்கலாம், அவர் முஃப்தியா இருக்கலாம், அவர் டாக்டரா இருக்கலாம், அவர் பொக்டரா இருக்கலாம். ஒரு கலையை படித்து விட்டால் அந்த கலை முடிந்து விட்டது. இன்னும் கலை எவ்வளோ இருக்கின்றது, எவ்வளோ அறிவு இருக்கின்றது, எவ்வளோ ஆற்றல் இருக்கின்றது. எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆகையினால் சிலர்கள் அறிந்திருக்கின்றார்கள். இதற்கு நாங்கள் அல்லாஹு தபாரக வ தஆலாவுக்கு அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியதாக ஆக வேண்டும்.
அல்லாஹு தபாரக் வ தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக கூறுகின்றான், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். குர்ஆனை கற்று தந்தது யாரு சகோதரர்களே? குர்ஆனை படிப்பித்து தந்தது யாரு? சொல்லி தந்தது யாரு? படித்த ரப்பு அல்லாஹ். அல்லாஹ் தான் எங்களுக்கு குர்ஆனை கற்று தந்தான். அல்லமல் குர்ஆன், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். மனிதனை படைத்தது யாரு? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மனிதனை படைத்தது அல்லாஹ். அல்லமஹுல் பயான். அது மாத்திரமல்ல, பேச்சாற்றல நல்ல பேசக்கூடிய தன்மையை கற்றுத்தந்தது யார் சகோதரர்களே? யாரு? நான் பயான் பண்ணுகின்றேன், நான் பேசுகின்றேன், நான் உரையாற்றுகின்றேன். என்னுடைய சத்தம் எங்கிருந்து வருகின்றது? என்னுடைய வார்த்தைகள் எந்த இடத்திலிருந்து வருகின்றது? முழிச்சல் எந்த இடத்திலிருந்து வருகின்றது? யாராலும் சொல்ல முடியுமா சகோதரர்களே? எந்த விஞ்ஞானிக்கும் சொல்ல முடியுமா சகோதரர்களே? எந்த அறிவாளிக்கும் சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவுகளை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இதற்கு நாங்கள் அதிகமாக படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் மேலும் கூறுகின்றான், قال الله تبارك وتعالى والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا. سبحان الله الحمد لله. அல்லாஹ் எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக எங்களுக்கு சொல்லுகின்றான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும். உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான், வெளிப்படுத்தினான். எப்படி வெளியாக்கினான்? எப்படி வெளிப்படுத்தினான்? லா தஅலமூன ஷைஆ. எதுவுமே தெரியாமல், எதுவுமே அறியாமல், எதுவுமே புரியாமல் அல்லாஹ் எங்களை வெளியாக்கினால். வெளியாகின பிறகுதான் வானம் என்றால் என்ன, பூமி என்றால் என்ன, தாய் என்றால் யார், தந்தை என்றால் யார், சகோதரன் என்றால் யார், துனியா என்றால் என்ன, எல்லாத்தையும் விளைகின்றார்கள். அது வெளியாக்கும் வரைக்கும் எதுவுமே தெரியா சகோதரர்களே. அல்லாஹ் எந்த அளவுக்கு குதிரத்துள்ளவன், எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவன், எந்த அளவுக்கு சக்தி உள்ளவன் என்பதாக அனைவரும் சிந்தித்து நடங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அடுத்தது அல்லாஹ் தந்த அருள் கொடையில் 4வது நிஅமத் என்று சொன்னால் நிஅமத்துல் மஅகல் வல் மஷ்ரப். அல்லாஹ் எங்களுக்கு சாப்பிட லேசான முறையை தந்தான். வல் மஷ்ரப், குடிக்கக்கூடிய இந்த வாய்த்தன்மையை அல்லாஹ் எங்களுக்கு லேசான முறையை தந்தான். எத்தனை மக்கள் சாப்பிட கஷ்டப்படுகின்றார்கள், குடிக்க என்ன கஷ்டப்படுகின்றார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆஸ்பத்திரிக்கு சென்றால் பட்டையில் மூலமாகத்தான் அவர்களுக்கு உணவு உட்கொள்ள வேண்டும். தண்ணீர் அணுவதாக இருந்தாலும் பட்டையின் மூலமாகத்தான் அவர்கள் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கியுள்ளானே. இதுக்கு நாங்கள் அதிகம் அல்லாஹ் தந்த அருள் கொடைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்தக்கூடியதாக ஆக வேண்டும் சகோதரர்களே. இது 4வது விடயம். அல்லாஹ் தந்த 5வது நிஅமத் என்னென்று சொன்னால், அருள் கொடை என்று சொன்னால் நிஅமத்துல் வலீஃபா. இதை எல்லாரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை எல்லாரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கும் உலகத்தில் எந்த தொழில் ரீதி இல்லாமல் யாருக்கும் வாழ முடியாது சகோதரர்களே. அவர் சிறிய தொழிலாக இருக்கலாம், பெரிய தொழிலாக இருக்கலாம், சொந்த வாகனமாக இருக்கலாம், சொந்த வாகனம் அல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தொழில் என்பது அவசியம். இந்த தொழிலை தந்தது படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வா இருக்கின்றான். எத்தனையோ பேர், எத்தனையோ மக்கள், எத்தனையோ சகோதரர்கள் தொழில் இல்லாமல் இருக்கின்றார்களே. அல்லாஹ் தொழில் துறவோட அல்லாஹ் எங்களை வைத்திருக்கின்ற சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அவன் தந்த அருள் கொடைக்கு நேமத்துக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியதாக ஆக வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அடுத்தது 6வது அல்லாஹ் தந்த அருள் கொடைத்தான் நிஅமத்து சம் வல் பஸ்ர்.
பார்க்கக்கூடிய நல்ல அகப்பார்வை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதை போன்று செவிமடுத்தல் காதால் எங்களுக்கு கேட்கக்கூடிய பாக்கியத்தை அருள்குடைய அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த நிலைமை, இந்த அருள்கொடை, இந்த நிலமத் யாருக்கு விளங்காதுன்னு சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு பிள்ளை, உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைக்கு கண் அட்டு இருக்கின்றால் கண்ணால் பார்க்கலாம், காதால கேட்கலாம். இந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு ஆவல் இருக்கும் என்பது தெரியுமா சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே? சற்று சிந்தித்து பாருங்கள். என்னுடைய தாய் வெள்ளையா கருப்பா, என்னுடைய தாய் நெட்டையா கொட்டையா, என்னுடைய தாய் எப்படியாப்பட்டவளா இருப்பாள் என்பதாக அந்த பிள்ளை சிந்திக்கப்பார். ஏன் என்னுடைய தந்தையை எனக்கு பார்க்கலாம், என்னுடைய தாயை எனக்கு பார்க்கலாம். அல்லாஹ் அந்த பார்வையை எடுத்து விட்டான். கேட்கக்கூடிய அந்த சக்தியே எனக்கு இல்லை. எப்படி அந்த பிள்ளை எந்த அளவுக்கு ரோசிக்கும் சகோதரர்களே? அந்த பிள்ளைக்குத்தான் இந்த நியமத்து விளக்கும். எனக்கோ அல்லது உங்களுக்கோ யாருக்கும் இந்த நியமத்து அல்லாஹ் தந்த அருள் கொடை, இந்த அகப்பார்வை செவிமடுத்தல யாருக்கும் விளங்காது. யாருக்கு அது அற்றவர்களாக இருக்கிறார்களோ, அந்த பார்வை அற்றவர்களாக இருப்பார்களோ, செவிப்புலன் கேட்க இல்லாமல் இருப்பார்களோ, இவர்களுக்குத்தான் இந்த நியமத்தை விளங்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது அல்லாஹ் தந்த அருள் கொடை, அல்லாஹ் தந்த நியமத் என்று சொன்னார். 7வது நியமத்துல் யதைன் வ ரிஜ்லைன், 2 கையை அல்லாஹ் நல்ல முறையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். 2 காலை அல்லாஹ் தந்திருக்கின்றான். 2 கையிருந்தும் அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகிப்பது கிடையாது, ஒழு செய்வது கிடையாது. பள்ளிக்கு நடந்து வந்து அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று தொழுவதற்கு கூட தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம் சகோதரர்களே. சிலர்கள் கால் இல்லை, சிலருக்கு கை இல்லை, அவர்கள் ஊனமாக இருக்கின்றார்கள். அவர் தவழ்ந்து வந்து அதானுக்கு முன்னால அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் என்னை படைத்தவன், அல்லாஹ்வை தவிர பெரியவன் உலகத்தில் யாருமே கிடையாது. என்னுடைய பொஸ்ஸோ என்னுடைய தொழில் செய்தவனோ எனக்கு பெரியவன் கிடையாது. என்னை படைத்தவன் தான் பெரியவன் என்று விளங்கி அல்லாஹ் கை கால் இல்லாமல் அவர்கள் ஊனமாக இருந்து சிலர்கள் அப்படியே வருகின்றார்கள். நீங்கள் பார்த்திருப்பீங்கள் சகோதரர்களே. இவர்களுக்கு தான் இந்த நியமத், இந்த அருள் கொடையும் விளங்கும். ஏன் எங்களுக்கு விளங்காது? அல்லாஹ் எங்களுக்கு எந்த குறையும் தரல சகோதரர்களே. எனக்கு இந்த 2 கையையும் இல்லைன்னு சொன்னால் ஒரு நோட் புக்கை பிடிக்க முடியுமா, அல்லது அசாவை பிடிக்க முடியுமா, அல்லது இந்த மிம்பரில் நின்று உரையாற்ற முடியுமா சகோதரர்களே? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றானே இந்த அருள் கொடை, இந்த நியமத்தை தந்திருக்கின்றானே, நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக ஆக வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தபாரக வ தஆலா அல் குர்ஆனில் தெளிவாக மேலும் கூறுகின்றான். வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் சரி, ரப்பிடத்தில் படைச்ச ரப்பிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் சரி, உங்களுக்கு தருவது யாரு? பணத்தை கேட்டால் பணத்தை தாரான், ஊட்ட கேட்டால் ஊட்ட தாரான், வாகனத்தை கேட்டால் வாகனத்தை தாரான். நீங்கள் எதை கேட்டாலும் படித்த ரப்பு உங்களுக்கு தாரானே. இது பெரிய அருள் கொடை சகோதரர்களே, இது ஒரு பெரிய பாக்கியம், இது அல்லாஹ் தந்த பெரிய நியமத். மேலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் கூறுகின்றான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஸுவா. அல்லாஹ் தஆலாவுடைய அருள் கொடை இருக்கின்றது, அல்லாஹ் தந்த நியமத் இருக்கின்றது. லா துஸுஹா, இதை யாராலும் மட்டிட முடியாது, இதை யாராலும் எண்ணிட முடியாது சகோதரர்களே. அவன் தந்திருக்கிற அருட்கொடை, அவன் தந்திருக்கிற நியமத் ஏராளம் சகோதரர்களே, ஏராளம். இது எங்களுக்கு விளங்குதில்லை அல்லாஹ் தந்த நியமத்து அருட்கொடை. அல்லாஹ் மேலும் கூறுகின்றான், இன்னல் இன்சான் லலலூமுன் கஃபான். படைச்ச மனிதன் இருக்கின்றானே, நான் படைத்த மனிதர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இன்னல் இன்சான் லலலூமுன் கஃபான், நன்றி கெட்டவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் இவ்வளோ நியமத்தை தந்து இவ்வளோ பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமா இல்லையா என்பதை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தபாரக வ தஆலா அதிகமான முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். எங்களில் எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அல் கலாம், அல்லாஹ் உருவாக்கின அந்த கலாமை ஓத தெரியாமல் ஏராளம்.
ஓது தெரிஞ்சவர்கள் சிலர்கள் தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த அல் குர்ஆனை நாங்கள் சரவணான முறையில் அழகான முறையில் தஜ்வீத் முறைப்படியில் ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, நாங்கள் தொழுகையில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நேரான பாதையை காட்டுவாயாக, நேரான வழி எனக்கு காட்டுவாயாக. ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் 17 தடவைகள் கேட்கின்றோம். எத்தனை பேர் நேரான வழியில் இருக்கின்றார்கள் சகோதரர்களே? எத்தனை பேர் நேரான வழியில் இருக்கின்றார்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் சொன்னால், யாருடைய நேர்வழியை கேட்டுகின்றோம் என்று சொன்னால், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அவர்கள் யார்? முதலாவது அல் அன்பியா, நபிமார்களுடைய வழியை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். இரண்டாவது அஸ்ஸித்தீகூன், உண்மையானுடைய வழி அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். அஷ்ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய வழியை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். வஸ்ஸாலிஹூன், நல்லவர்கள் எல்லாவிடத்தில் நல்ல முறையாக வாழ்ந்தவரிடத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த நல்ல விடயங்களை நாங்கள் கேட்கின்றோம். எத்தனை பேர் கேட்கின்றோம், எத்தனை பேர் கேட்காமல் இருக்கின்றோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் அல்லாஹ் தந்த வணக்க வழிபாடில் நாங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். அதில் முதலாவது அஸ்ஸலா, தொழுகை. அது பரலான தொழுகையாக இருக்கலாம், அது சுன்னத்தான நஃபிலான தொழுகையில் நாங்கள் நியமமாக நாங்கள் தொழுது வர வேண்டும். அடுத்தது அல்லாஹ் தந்த நோன்பு எங்களுக்கு அசௌம், அந்த நோன்பை நாங்கள் பிடிக்க வேண்டும். அது பரலான நோம்பாக இருக்கலாம், சுன்னத்தான நோம்பாக இருக்கலாம், கலாவான நோம்பனாக இருக்கலாம், நேர்ச்சியான நோம்பாக இருக்கலாம். அதை நாங்கள் நிறைவேற்றுவதும் அதை வேண்டு ஜகாத், ஹஜ். அடுத்த பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தைகளோட அழகான முறையில் நல்ல முறையில் நாங்கள் நடக்க வேண்டும் சகோதரர்களே. என்று சொன்னால், சில மனிதர்களுக்கு தாய் தந்தையினுடைய அவர்கள் அந்தஸ்தை விளங்காமல் இருக்கின்றார்கள். தான் பெற்ற பிள்ளை தான் தகப்பனாக இருக்கின்றார்கள், பிள்ளை தான் வாப்பா உம்மா. அப்படி இன்றைக்கு சமுதாயம் உருவாகி கொண்டு இருக்கிறது. நவுதுபில்லா. அல்லாஹ் யாருடைய பிள்ளையும் அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பழக்கங்களை, அந்த நற்குணங்களை அவர்களுடைய நாங்கள் எப்படி பழக வேண்டும், எந்த முறையில் அவர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், நல்ல முறையில் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக அதை அறிந்து அதன்படி புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு அறிவை ஊட்டிய எங்களுடைய உஸ்தாதுமார்கள், எங்களுடைய குருமார்கள், எங்களுடைய மஷாயிஹ்மார்கள், எங்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுத்தந்தவர்கள், எங்களுக்கு கஷ்டமான நேரத்தை எங்களுக்கு கை கொடுத்த உதவினர் அனைவரோட குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எம்மை பெற்று எம்மை வளர்த்து எம்மை சீராக்கிய எங்களுடைய கண்ணியமான சீதைகளான எங்களுடைய தாய் தந்தையருடைய குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்கள் சகோதர குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவியுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தை செல்வனுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், பூமிக்கு மேலால் யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ், அன்னவர்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், பூமிக்கு மேலால் அந்த மக்பராவுடைய வாழ்க்கை, அந்த கபருடைய வாழ்க்கை, யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ், அவரோட குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் எங்களுக்கு கை கொடுத்து உதவின நல்ல உள்ளவங்களோட குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில் தொழில் துறையில் யா அல்லாஹ் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் யா அல்லாஹ் நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த நீ அல்லாஹ் வாழ்க்கை நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், இங்கே வாழக்கூடிய சிறார்களாக இருக்கலாம், பெரியார்களாக இருக்கலாம், யா அல்லாஹ் உன்னுடைய ஏவல்களை எடுத்து உன்னுடைய விளக்கலை தவிர்த்து நடக்கக்கூடிய நல்லடியார் கூட்டத்தில் யா அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியருவாயாக. யா அல்லாஹ், அதே போன்று யா அல்லாஹ் பெலஸ்தீன் மக்களுக்கு உன்னுடைய பலத்த யாழ உதவியை நீ கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், அந்நிய மக்களுக்கு நீ யா அல்லாஹ் நீ இதாயத்தை நசீபாக்குவாயாக. அல்ல என்று சொன்னால் யா அல்லாஹ் நீ போதுமானதாக ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிருனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الرشد. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا ونفسي أولا بتقوى الله، فإن التقوى كنز عزيز وخير كثير وفوز كبير، وإن خيرات الدنيا والآخرة جميع هذه القصرة التي واحد والتقوى. والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم
استطعتم إن عذابي لشديد. بارك الله لي ولكم بالقرآن الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله على ما قال وشكر على وجهه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل